இந்த டொக்கு போட்டு ஆடுற மேட்டரே கிடையாது. அடிச்சா அடி, இடிச்சா இடி, மிதிச்சா மிதி. நம்மாள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுங்கிறனால பல தடவ ஃபாஸ்ட் பவுலர்ஸ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வெறிகொண்டு வந்து போட்டுட்டு இருப்பாங்க. நம்மாள் ஏதோ ஸ்பின்னர தாக்குற மாரி பிட்ச்ல இறங்கி போய் வெளுத்துட்டு இருப்பான். தலைவனோட பேட்டிங்ல இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, சில டைம் மிஸ் ஆயிரும். சில டைம் கிளிக் ஆயிரும். கிளிக் ஆச்சுன்னா பவுலர்கள்லாம் செத்தானுங்க. புடிச்சு வெளுத்து வீசிருவாப்ல. மெக்கல்லமே தாக்குதல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா, அதிரடி தாக்குதல் தான். அரை தாக்குதல்லாம் கிடையாது. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் T20 இன்டர்நேஷனல்ல 100 போட்டது அண்ணன் பிரெண்டன் மெக்கலம் தான். ஒன் டேல 260 மேட்ச விளையாண்டு 6000 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காப்ல. சுமார் 100 டெஸ்ட் மேட்சுக்கு மேல விளையாண்டு 6500 ரன் அடிச்சிருக்காப்ல. அதுல இந்தியா ஒரு தடவ புடிச்சு நாயடி பேயடி அடிச்சு 300 அடிச்சு போட்டாப்ல. இது போக 71 T20 இன்டர்நேஷனல் விளையாண்டுருக்காப்ல. 2015 வேர்ல்டு கப்ல கேப்டனா அண்ணன் மெக்கலம் நியூசிலாண்ட நேரா ஃபைனல்ஸ் கூட்டு போனாங்க. வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் ஆஸ்திரேலியா வழக்கமா பண்ற விஷயம் தான். அடிச்சு கப் எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அண்ணன் மெக்கலம் விளையாடுறாப்ல. அடிச்ச அடியில ஓவர் நைட்டு ஐபிஎல் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருச்சு. எல்லா பவுலர்ஸையும் புடிச்சு அடிச்சு வெளுத்ததுக்கு அப்புறம் 2016ல அண்ணன் மெக்கலம் ரிட்டயர் ஆகுறாப்ல. எப்படி நம்மால டெஸ்ட் T20 மாதிரி விளையாண்டு இருப்பாப்ல, அதே மாதிரி இங்கிலாந்து கோச்சா போய் தம்பிகளா இங்க பாருங்க, டெஸ்ட் மேட்ச்ல T20 விளையாடுங்க, ஆப்பனன்ஸ் எல்லாம் அதிர்ந்து போயிருவானுங்கன்னு சொல்லிட்டு தலைவன் பழக்கி விட்டுட்டான். இங்கிலாந்து டீமும் பேஸ் பாலை வச்சு பல சம்பவங்களை பண்ணானுங்க. இந்த மாடர்ன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் இப்படி விளையாடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பிரெண்டன் மெக்கலம் தான்.